சொல்லி முடிச்சிடுறேன். தமிழகம் மட்டும் இல்லாமல் வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளுக்கு அறிமுகம் செய்யக்கூடிய யூடியூப் சேனல் கும்பேரிப்பட்டியை சேர்ந்த கொடிமலர் மற்றும் பவளக்கொடி. ராத்திரியில பவளக்கொடி நாடகம் ஆடுவாங்கய்யா. உனக்கு தெரியாது, பேசாம ஒரு நாளைக்கு டெய்லர் கடையில் உட்கார்ந்தாதான் என்னங்கிறது தெரியுது. கொடிமலர் யூடியூப் சேனல் என்பதை மிக்க மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு எல்லா பேரும் சொல்லியாச்சுனே. இப்ப என் பேரை சொல்லணும். உன் பேரை யாரா கேட்டா போட உள்ள பிள்ளை வர சொல்றா? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். என்ன பொம்பளை பிள்ளை பேரை சொன்னேன். சரி பேரை சொன்னே என்ன பாண்டிங்க? என்ன அந்த பிள்ளைக்கு என்ன பாண்டிங்க? என்ன அதான் நீ விலங்க உடல இன்னைக்கு. அடி உனக்கு அருமே கூந்தல் இருக்கு. அதத்தான் நீ ஒப்பாத்திட்டிய இன்னைக்கு. அவ்வளவுதான். இவங்களும் பேரை கேட்க மாட்டாங்க. நான் கேக்குறேன், நீ சொல்லு. நீ நல்ல மனுஷனா இருக்க, இந்த காலி படைகளோட சேராத. நான் சேர மாட்டேன். சரி, இவருங்க வேலைகள் அந்த வேலைக்கடை வந்திருக்கேன். பேரை சொல்லும்போது ஏன்டா அப்படி வாசிக்கிற? தம்பி நீ டக்குன்னு பேரை சொல்லிட்டு நோனிக்கு போ. நோனிக்கு போறதா? அது எங்க இருக்குது? அது நோனிக்கு போனா உள்ள போன அர்த்தம். டக்குன்னு சொல்லிட்டு பேரை சொல்லு. சொல்லு 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 டக்குன்னு. இவருங்க வேலைகள் வாச்சத கவனிச்சு. அட அவன் என்னமோ தட்டிட்டு கேக்குறா, நீ பேரை சொல்லு. தட்டானா? நான் எதுக்கு வந்திருக்கேங்க? வாசிக்க. அதத்தான் பண்ணிட்டு இருக்கிறேன். அதுக்கு ஏன்டா என் பேரை சொல்லும்போது ஒம்பூனா வாசிக்க? எப்படி அந்த வேலைக்கா வந்திருக்கிறேன். ப்ளீஸ் நீ அமைதியா இருந்தா போதும். சரி ஒரு தடவைங்கிற ஐயா, கெஞ்சிர ஐயா, ப்ளீஸ் நீ பேசுறா. நீ பெரிய பப்பனு, பெரிய ஆளு. பெரிய பப்பனு உன்னை கூப்பிடமாடா. என்ன வேலைக்கையா கூப்பிடுற இந்த பைய? சரி சொல்லு சொல்லு சொல்லு. சரி சொல்லு சொல்லு சொல்லு. இவரங்க வேலைகள் இது மேடைதான். மேடையை விட்டுட்டு உன் பேர் என்ன? என் பேர் என்ன சொன்னேன்? வடிவேல். 6 மணி வாசிக்கிறார், முடிஞ்சு போச்சு. சரி விடு. மேடை நான் தான் பப்புன்னு போடுறேன், நான் தான் பேர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். வள வளன்னு மேடை இதோ மக்கள் இதோ மைக்குன்னெல்லாம் பேசக்கூடாது. நம்மள்ட்ட சேர்த்து சொல்லாத. சரி வேண்டாம் விடு. இன்று நடக்கக்கூடிய நாடகத்தில் நாடகம் தான் நடக்குது. எல்லாத்தையும் கேட்டு பாரு. ஒயிலாட்டம் நடக்குதுன்னு உட்காந்துருக்கீங்களா? நாடகம் நடக்குதா ஒயிலாட்டம் நடக்குதா? இங்க அவங்களுக்கு தெரியாதா? எங்கிட்டு போனாலும் கேட்டு போட்டா எங்கிட்டு தான் போறது. சரி அமைதியா இருங்க. அமைதியாவா? சத்தம் வரப்படாது. சத்தம் வராம எப்படி இருக்க முடியும்? ப்ளீஸ் எழுப்பு மீ. எந்திரிக்குமா? ஹெல்ப் மீ. சரி சரி அமைதியா இருங்க. சரி. இவரங்க மேடையில் சிறப்பு நடிகராகவும் மற்றும் பல வேடங்களில் வேடந்தாங்க நடிக்க இருப்பது இளமணத்தைச் சேர்ந்த SM குமரேசன். வேறு இலை வீட்டில் உட்காந்து பேசுற மாதிரியே பேசிட்டு இருக்காரு. அழகா அழகோ அழகோ மாரிமுத்தா, அந்த வேலைக்கு நான் வரலடா சாமி. ஹலோ, என்னை பார்த்தா பாவமா தெரியலையா? ஒரு பாட்டு பாடுறது. பேரை சொல்லிட்டேன். சொல்லிட்டியா? என்ன பேரு சொன்னேன்? இளமணத்து குமரேசன். இளவெடுத்தானா? இளவெடுத்தானா? இளவெடுத்தாலங்க இளமணத்தேன். இளமணத்தானா? நல்ல பாட்டு ஒண்ணு பாடுங்க. பாட்டா? உனக்கா? எப்படி பாடணும் அதை சொல்லு. யாருக்குமே இப்படி பாட்டு பாடி இருக்க கூடாது. சரி. ஒருபடி தூக்கி வச்சு கிச்சன். தூக்கி வச்சியா? அழகா போ. ஏன் நீ எதுக்கியா தூக்கி வச்சே பாட சொன்னில்ல? இளமணத்த குமரேசன் நான் அறகுறையா? உன்னை எல்லாம் எப்படி மரியாதை செய்யறான்னு மட்டும் உட்கார்ந்து பாரு. இன்னைக்கு பேர் சொன்ன மரியாதை உண்டா? ஆமா. இதுல உட்காரணுமா? ஏன் இங்க உட்கார சொல்ற? மரியாதை ஏன்டா எங்க பார்த்தாலும் அந்த குமரேசனை போடும் அந்த மசுராண்டிய போடணும்னு கேக்குறாங்களே. எங்கள்கிட்ட இன்னைக்கு வந்திருக்கிற உன்னைய சும்மா விட்டுருவோமா? சார காத்து இன்னைக்கு சார காத்து அடிக்கிறது. குளிர் போத்திக்க. ஓடி போயிட்டாங்களாவா? கண்ணு கூசுதா இல்லையா? போக்ஸ் லைட்டுக்கு மாலை போடுறாங்க. வெற்றி மாலை. அடியில் என்ன 2 கையில பிடிச்சிருக்கிறியா? அது தேங்காடா பீத்த பையில. அப்பாட்டி கொண்டு கொடு. அதான் பரிவட்டம். அப்புறம் என்ன குண்டியில கட்டுறாங்க? தலையில தான் கட்டுறாங்க. இப்ப பேசு. வாய் ஓட பேசிட்டு இருக்கிற. இப்ப பேசுறீங்க ஒப்பரம் ஓடி. ஆனா அம்சமா இருக்குதுடா. நல்லா இருக்கு. என்ன வீட்டு வாடகை கிட்ட 3000 இல்லையா? என்னையால முடிஞ்ச அளவுக்கு ஒரு 1000 ரூபாய் வசூல் வழி கொடுத்துறேன் நான். என்ன அண்ணே வாங்கினேன் 1 ரூபா 2 ரூபா போடுங்கண்ணே.
பாவம் வீட்டு கடையை கட்டலையா வையம்பட்டி சரி தலையே காட்ட முடியாது அழுகுறேன். அப்புறம் என்ன பண்றது? ஏதாவது தலைக்கு 1 ரூபா 2 ரூபா 10 ரூபா தான் போடுங்க. டீ குடிச்சா கூட ஒரு 10 ரூபா செலவாகுது. உண்மையா இல்லையா? ஒரு டீ குடிச்சாலும் ஒரு 10 ரூபா செலவாகுது. ஏதோ உங்க கையில் உள்ளது 10 ரூபா 5 ரூபா 2 ரூபா இருந்தா போடுங்க. 100 50 எல்லாம் கேட்கல. கண்டிப்பா நீங்க கொண்டாந்து போட்டு தான் ஆகணும். வாங்க தாய்மார்களும் ரொம்ப தூரத்துல உட்காந்துருக்கீங்க. சுருக்கு பையில இருந்தா கொண்டாந்து போட்டுருங்க. ஆமா வாங்க. கேட்டுக்காடா குமரேசா, கேட்டுக்க. பாவம் நல்ல மனுஷன். தெரிஞ்சு தெரியாம போய் வீட்டை பிடிச்சிட்டு இந்த வாடகை கட்டிட்டு இதுல ரிலீஸ் ஆயிக்க. ஹலோ எக்க புள்ள சொன்னேன். ஹலோ ஹலோ அந்த துண்டுல 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 போடு தலைவர. என் சாமி போராடாம் 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 ஆசை மன்ன போராடாம் குமரேசம் போராடாம் கலைஞராடாம் என் சாமி வங்காராடாம் வங்காராடாம் பாதையிலே என் சாமி போராடாம் 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 ஆசை மன்ன போராடாம் குமரேசம் போராடாம் அந்த வங்காராடாம் என் சாமி வங்காராடாம் வங்காராடாம் முன்னாரே ஆசை மண்ண மங்கி வெட்டி என்னிய மங்கி வெட்டி அந்த மகள் மோங்கி என் சாமி வில்வாழத்து வில்வாழத்து ஆனாரே என் சாமி மங்கி வெட்டி மங்கி வெட்டி மங்கி வெட்டி ஆசை மண்ண மங்கி வெட்டி என்னிய மங்கி வெட்டி அந்த நடு மோங்கி என் சாமி வில்வாழத்து வில்வாழத்து ஆடா இளமான வீர இளமானாம் விழியில ஆடா நீலாம் மோட்டார் சைக்கிளில பேக்கத்தான் தூக்கி வச்சு நீதான் முறுக்கி கெட்டு வந்தியானா பாவி பயல. உனக்கு சந்தானம் போட்டு வச்சு சருக சட்ட மேல போட்டு ஆடா அந்த வையம்பட்டி வீதியில வையம்பட்டி வீதியில நீ எல்லாத்துக்கும் டீ வாங்கி கொடுத்திய பாய் பாயில. இப்படி எல்லாம் பாடும்போது எனக்கு கஷ்டமா தான் இருக்குது. என்ன பண்றது? ஆடா இந்த ஊரு எல்லையிலே இந்த ஊரு எல்லையிலே உனக்கு காய் கட்டான் கை கட்டான் என் தங்க மகன் குமரேசா வாயில தள்ளாடும் வாழப்பழம் நீ மசையத்தான் தூக்கி வச்சு 4 ரோட்டுக்கு போனியடா 6 அப்பாட்டி என்ன கெரி அது மடா அடா ஊருலையே மாண்டிருந்தா அந்த ஊருலையே மாண்டிருந்தா உனக்கு ஒரு சனா வந்து நிற்கும். ஆடா இந்த வந்து மாண்டாடினா உனக்கு விட்ட துணை இல்லையடா என் தங்க மகன் குமரேசா தங்க மகன் குமரேசா உன தங்க ரதம் வலையட்டி தங்கரத பாட்டு பாடு தங்க ரதம் வலையட்டி தங்கரத பாட்டு பாடு சூராத்து உடமத்து என்ன சொல்லி நாம் பாடித்தேன் என்ன சொல்லி நாம் பாடித்தேன் உடமட்டு
ஏய் போய் 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 வருதுடா பேய் வருதுடா பேய் வருதுடா ஏய் எப்படியோ ஒரு 1500 ரூபாய் தேரும்டா தம்பி அதுதான் நம்மளால முடிஞ்சது என்னது ஊம்பு சொல்றேன் என்னது பச்சை முத்து சொல்லு சின்ன முருகன் அடிவேலு ஐயோ என் பேர் சொல்ல வரப்பா நாடக ஏஜென்ட் திருமலை என்ன மலை திருமலையா வாழைப்பழத்தை எடுத்துட்டு பேசுறான் என்ன ஏன் சின்னமா எப்படி காட்டுறது இருக்கட்டும் ஆமா மாலை மரியாதை செலுத்துறீங்க நிறைய பேர் என்னமோ வரிசையா வந்தது மாதிரி இருந்துச்சு ஏன் அரிசியா வந்து ஒரு அக்கா தொட்டு கும்பிட்டு ஆமா அதான் நல்லா இருக்கிற அப்படின்ட்டு போச்சு என்ன வேற எப்படின்னா ஏய் நான் ஸ்டைல் பண்ணுவேன் என்னது அது அரே பீடி குடிக்கிறாடே மேடையிலையா ஆமையா போக மட்டும் வருதானே சுட்டு விடுது ஏய் ஊதுபத்தி எல்லாம் சொருக்கிறீங்களா கடைசியில என்னை போனமாக்கி வசூல் பண்ணி பீத்த கோயிலுக்கு சாப்பிடுறாங்க நீங்களும் காசு போடுறீங்க சரி இருக்கட்டும்